அன்பு அன்பர்களே, உங்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை பரிமாறிக்கொள்கிறேன். அறம்பாடி பாடலுக்கு விளக்கம் கூறி நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது. இன்று திடீரென்று ஏன் கோர ஆரம்பித்தேன் என்றால், மீண்டும் அறம்பாடி பாடல் வெளிவருகிறது என்பதை நேற்று நாகராஜ் சோழன் அவர்களின் லைவ் சேனலில் அறிந்ததைத் தொடர்ந்து அந்த பாடல்களை சிலவற்றை வாசித்து பார்த்தேன். அது ஒரு புறம் இருந்தாலும், ஏன் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக அந்த பாடல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது என்பதை அந்த சிவா ஸ்டிக்கர்ஸ் சேனலை திறந்த பின்னால் தான் அறிந்தோம். அதை ஏன் அவரும் நமக்கு தெரியப்படுத்தவில்லை அல்லது ராதாகிருஷ்ணனும் தெரியப்படுத்தவில்லை என்பது புரியாத புதிராக இருக்கிறது. ராதாகிருஷ்ணனும் லைவில் கிட்டத்தட்ட 3 நாட்களுக்கு மேல் ஆகிறது. நேற்று யாரோ ஒருவர் வினா எழுப்பிய பின்புதான் அதை தட்டு தடுமாறி கூறினார். அதற்கு முன்பே பலர் இவ்வாறெல்லாம் எங்கே அந்த பாடல் என்று கேட்டு ஓய்ந்து விட்டார்கள். அதுவெல்லாம் அவருக்கு, அதாவது ஆர்கேவுக்கு தெரிந்தாலும் அதை பற்றி அவர் ஏதும் கூறவும் இல்லை. சிவா ஸ்டிக்கர்ஸும் ஆவலோடு எதிர்பார்த்து அந்த பாடலை பிரசுரம் செய்ய வேண்டி கேட்டுக்கொண்டிருப்பார். அதனால்தான் அந்த பாடலை அவர் சேனலில் போட்டிருப்பார்கள். அவரும் ஏன் நமக்கு கூறவில்லை என்பது தெரியவில்லை. ஆக மொத்தத்தில் அந்த இருவருக்குமே மற்றவருக்கு தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லாமல் ஒரு மனநிலையில் இருந்திருக்கிறார்கள் என்றுதான் கருத வேண்டியுள்ளது. ஏதோ சிவனடியார்களுக்கு கொடுத்த வாக்குறுதிக்காக இந்த பாடலை பதிவேற்றி வரலாம் என்று அக்கறை இல்லாமல் தான் ஆர்கே செயல்பட்டு வருகிறார் என்பது தற்போதைய நிலை. அவருடைய நிலை அதுதான் என்பது புலனாகிறது. ஆக இதிலும் இருவரும் ஒரு முழு மனதோடு செயல்படுவார்களா என்றால் சந்தேகம்தான். அந்த பாடல்கள் பிரசுரமாகும் வரை அதை சிவா ஸ்டிக்கர்ஸ் அவர் கிட்டத்தட்ட துவக்கத்திலிருந்தே இதில் பயணித்து வருகிறார். அவர் எவ்வளவு நாட்கள் அவர் சேனலில் பதிவிட வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவ்வளவு நாட்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. அதை அவர் தொடர வேண்டும் என்று தான் நானும் விரும்புகிறேன். சரி, இந்த அறம்பாடியார் பாடலை சார்ந்து நாம் பயணிப்பதால் ஏதாவது பயனா இல்லையா என்று சற்று பார்ப்போம். உலகத்தில் பல திருக்க தரிசனங்கள் ஏற்கனவே இருந்தாலும் கூட இந்த அறம்பாடியார் பாடல் வெளிவந்த பின்புதான் அதை சுற்றி இந்த குழுக்கள் எல்லாம் உருவானது. நாமெல்லாம் இதில் ஈடுபாடு தொடங்கினோம் என்பதை தாங்கள் அறிவீர்கள். இல்லை என்றால் சர்வசாதாரணமாக பிறரை போலவே வாழ்க்கை கடந்து கொண்டு இருந்திருப்போம். ஆக மொத்தத்தில் இந்த அறம்பாடியார் பாடலால் நாம் இந்த வழியில் பயணிக்கவோ, இதை பற்றிய தீர்க்க தரிசனங்களை எல்லாம் அனைத்தையும் அலசி தெரிந்து கொள்ளவோ ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது என்பது உண்மை. இது நல்லதா கெட்டதா என்றால் நல்லதுதான். இதனால் எதுவும் கெட்டது என்பதோ, நமக்கு இழப்பு என்பதோ, ஏமாற்றம் என்பதோ எதுவும் இல்லை. ஏனென்றால் ஏமாற்றம் என்று நினைப்பவர்கள் மிக விரைவாக ஒரு ஐயாரை வெளிப்பட பார்க்க வேண்டிய ஆவல் உள்ளவர்கள் என்ற நிலையில்தான் கருத வேண்டும். அந்த நபர்கள் போன்ற ஆட்களுக்கு ஒரு பாடல் படித்தேன். அதாவது ஒரு 4 நாட்களுக்கு முன்பு அந்த பாடல். அதை தாம் அறிய வேண்டும் என்பதற்காக இப்போது அந்த பாடலை எடுத்து கூற வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் நிறைய பேர் துவண்டு போயுள்ளனர், இந்த பாடல் மூலம் பயணித்து என்ன பயன் என்று. அந்த தோண்டுதலை போக்கவும் ஒரு மனம் துளிர் விடவும் தான் என்னுடைய இந்த ஒரு விளக்கம் என்பதை தாங்கள் உணர வேண்டும். அதாவது இந்த பாடலில் அவர் ஏன் அவசரப்படுகிறீர்கள், அவசரப்படுவதால் ஏற்படும் விளைவு என்ன என்ற வகையில் இவர் பாடியிருக்கிறார். பொறுமையாக இருப்பதால் என்ன பலன் என்பதையும் அது இயற்கையாக உலகில் நடைபெற்று வரும் நடைமுறையிலும் எடுத்து கூறி நமக்கு அறிவுரை புகட்டுகிறார். அவர் கூறுவது எல்லாம் நிலைத்து நிற்கக்கூடிய வகையிலான சொற்கள், செயல்களை வைத்து கூறினால், நான் தற்போது கூற இருப்பது என்னவென்றால், ஒரு உதாரணம் நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய வகையில் என்ற வகையில் எனக்கு பட்டதை உரைக்கிறேன். சரி, தற்போதைய நிலைமையில் நாம் எல்லாம் நெல்லுக்கு எவ்வளவு நாட்கள் விளையும் காலம்,
துவரைக்கு எவ்வளவு நாட்கள் விளையும் காலம் என்றால் 3-3.5 மாதம் என்று கூறுவோம். ஆனால் இது கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் 6.5 மாதம் என்ற வகையில் தான் இருந்தது. இதை விஞ்ஞானிகள் தற்போது பசுமை புரட்சி என்று கூறி அதை மிகவும் விரைவாக விளைச்சல் தருவதை போல மரங்கள் ஆகட்டும், பசுக்கள் ஆகட்டும், இவைகளை எல்லாம் விஞ்ஞான ரீதியாக மரபணுவை மாற்றி மிகவும் வேகமாக வளர வகை செய்கிறார்கள். அதாவது முருங்கை மரம் எவ்வாறு விரைவாக வளரும், அதே தேக்கு மரம் மிகவும் மெதுவாகத்தான் வளரும். இந்த வகையில் இந்த தேக்கு மரத்தையே முருங்கை மரம் போல் விரைவாக வளரும் வகையில் செய்து அதனுடைய அடர்த்தியை மிகவும் குறைந்த வகையில் வைத்து விளைச்சலை விரைவாக தர வைத்திருக்கிறார்கள். அது காலம், அது வளருவதற்கு எடுத்துக்கொண்ட காலம் எவ்வளவு ஆனதோ அதற்கு தகுந்தாற் போல் தான் அதன் நிறை இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு முழம் நீண்ட ஒரு முருங்கைக்கட்டையை எடுத்து எடை போட்டால் அது 2 கிலோ வருகிறது என்றால், அதே தேக்கட்டை எடுத்துட்டு எடை போட்டால் 5 கிலோ வரும். ஆக மொத்தத்தில் அதில் செறிவு அதிகம். அதே போலத்தான் இந்த ஹைபிரிட் செய்த உணவு வகைகள் எல்லாம் கூட அந்த சக்திகள் எல்லாம் செறிவு குறைவாக இருக்கிறது. அந்த காலத்தில் இந்த 6 மாத காலத்தில் விளைந்த, அந்த நீண்ட காலத்தில் விளைந்த நெல்மணியில் 1 கிலோவில் இருக்கும் ஊட்டச்சத்துக்கள் தற்போது 3 கிலோ உணவு உண்டால்தான் அந்த வைட்டமின்கள் நம் உடம்புக்கு கிடைக்கும். இதுதான் இயற்கை. இதை அவர்களால் மாற்ற இயலாது. அதாவது அந்த விதி, நியூட்டனின் விதியை போல்தான் ஒரு ஆற்றலை இன்னொரு ஆற்றலாக மாற்றப்படும் என்பதுதான். அதாவது அது சூரியனிடமிருந்து 3 மாதம் ஆற்றல் அந்த உணவில் வெளிப்படுவது என்றால், அதற்கு முன்பு விளைந்த பயிர்கள் எல்லாம் 6 மாத ஆற்றலை சேமித்து அதை சேமித்து வைத்திருக்கும். அதனால் இந்த வைட்டமின்களை இந்த விஞ்ஞானிகளால் கூட்டவே முடியாது. அவ்வாறு விரைவாக விளைந்த பயிரின் உணவுகளை உண்ணுவதால் தான் நமது வயதும் விரைவாக கடக்கிறது என்றே நாம் கொள்ள வேண்டும். அதாவது நம் உடல் உறுதித்தன்மை குன்றி மிகவும் விரைவாக வளருமோ தவிர அதில் அந்த சக்தி அவ்வளவாக இருக்காது. பாதி சக்தி தான் இருக்கும். அந்த காலத்தில் இருந்த உடல் வலிமை போல் இந்த காலத்தில் இருக்காது. 17 வயதில் பூப்படைய வேண்டிய பொன் ஒரு 12 வயதிலே 10 வயதிலே கூட பூப்படைய வேண்டிய சூழ்நிலை. அதாவது அது காலத்தை குறுக்கி விடுகிறது. அந்த உணவை உண்பதற்கு தகுந்த மாதிரியான பலன்தான் தரும். அதுதான் தாய்ப்பால் உண்டால் அதில் இருக்கும் குணம், அதாவது கழுதை பால் உண்டால் அந்த தாமதத்தனம் வரும் என்ற வகையிலெல்லாம் அந்த பாலில் அந்த பண்புகள் உறைந்து இருக்கிறது. அவ்வாறுதான் நாம் உண்ணும் தாவரத்தின் மணிகள் எவ்வாறு அந்த தாவரம் விரைவாக வாழ்க்கையை முடித்து கொண்டதோ அவ்வாறுதான் நமது உடலும் நமது வாழ்க்கையை விரைவாக முடித்து கொள்ளும். அதாவது அன்றைய காலத்தில் 50 வயதில் இருந்த திடகாத்திரம் இன்று 30 வயதிலேயே அந்த திடகாத்திரத்தை எட்டிவிடும். அதாவது தளர்ச்சியை கூறுகிறேன். 50 வயதில் ஒருவன் உடலில் ஏற்படும் தளர்ச்சியானது என்ற காலகட்டத்தில் 30 வயதிலேயே ஏற்பட்டுவிடும். இதற்கு காரணம் என்ன? அதுதான் அந்த அவசரமாக ஃபாஸ்ட் ஃபுட்ன்றாங்கள, அந்த மாதிரி ஃபாஸ்டா விளையிற உணவை உண்றதுதான் ஹைபிரிட் செய்து. சரி, இதை நான் இப்போ இதற்கு அறம்பாடியார் பாடலுக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்று கூறுகிறேன் என்றால், நெற்பயிரை நட்ட ஒரு விவசாயி அதனுடைய விளைச்சல் அதாவது அமோகமாக இருக்க வேண்டும் என்பது ஒரு ஆசை இருக்கத்தான் செய்யும். அனைத்து விவசாயிக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கத்தான் செய்யும். அவ்வாறு என்று அந்த அறுவடை நாள் வரும் என்று எதிர்பார்த்து காத்திருப்பான். அவ்வாறுதான் அதாவது அறம்பாடியார் பாடலை நாடி படித்தோறும் அந்த பலனை எதிர்பார்த்து இருப்பார்கள் என்பது உறுதியான உண்மைதான். ஆனால் அன்று நெற்பயிரை நட்டவன் இதனுடைய ஆயுள் 6 மாதம், இந்த மாதம் நடுகிறோம் என்றால் 6 மாதம் கழித்துதான் வரும் என்ற ஒரு கணிப்பு இருக்கும். அதுவரையில் அவன் பொறுத்து கொண்டு அதை பாதுகாத்து வருவான். ஆனால் இந்த அறம்பாடியார் பாடலில் இந்த நாள் தான், இந்த வருடம்தான் ஐயார் வரப்போகிறார் என்ற ஒரு
நிச்சயப்பட்ட அதாவது நம்மால் உணர முடியக்கூடிய வகையிலாக அந்த ஆண்டு தெரியவில்லை. இருந்தாலும் நமது மனத்துக்கு நமது அவசரத்துக்கு ஏற்ப அந்த ஆண்டை நாம் குறுகி எதிர்பார்க்கிறோம். அதற்கு ஒரு காரணமும் புகட்டுகிறோம். அவர் பாடிய பாடல் ஏதாவது ஒரு வார்த்தை கிடைக்குமா என்றால் அதை எடுத்து போட்டு அதற்கு தகுந்தபடி நாம் எதிர்பார்க்கிறோம். அவ்வாறு எதிர்பார்த்துதான், அதாவது 6 மாத நெற்பயிரை நட்டுவிட்டு நாம் 3 மாதத்தில் பக்கத்து கொல்லிக்காரன் வந்துடுச்சு, நமது ஏன் வரல அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போ ஒரு ஏமாற்றமோ என்ற நிலைதான். ஆக மொத்தத்தில் இது 6 மாத பயிர் என்பதை நாம் விளங்க வேண்டும். அதாவது இது ஒன்றும் ஏமாற்றி விடவில்லை, எதிரில் வரும், இன்னும் 3 மாதம் கழித்து வரும், விளைச்சல் வரும் என்ற ஒரு திடகாத்திரம் நாம் கொள்ள வேண்டும். மேற்கொண்டு அந்த பயிரை பாதுகாக்கும் நடைமுறையும் மேற்கொள்ள வேண்டும். அதாவது நாம் பாதுகாப்பது என்றால் பயிரை பற்றி சொல்கிறேன். அறம்பாடியார் பாடல் பாதுகாப்பதோ அது போன்ற எதுவும் நான் கூறவில்லை. அந்த பாதுகாப்பது என்றால் நம் மனதில் அந்த உறுதித்தன்மை, அந்த எதிர்பார்ப்பை, ஒரு பற்றை, கடவுள் மீதுள்ள பற்றை, ஒரு தர்மத்தை எதிர்பார்க்கும் ஒரு பற்றை அவ்வாறே நிலைநிறுத்தி பாதுகாத்து வர வேண்டும் என்று கூறுகிறேன். நான் நினைப்பது எல்லாம் என்னவென்றால், முடிந்தவரை நாட்கள் தள்ளும் வகையிலே நமக்கு நல்லது என்ற வகையில் தான் இருக்கிறது. அதாவது சனி மகாதேசை 7.5 சனி அடுத்த மாதம் தொடங்குறது என்றால், அடடா இன்னும் ஒரு 6 மாதம் கழித்து வரக்கூடாதா, எப்படியும் வந்துதான் தீரும், அந்த மாதிரி நாம் அதை தள்ளி போடுற மாதிரி, தள்ளி போகட்டும்னு நாம் எதிர்பார்க்குற மாதிரி, இந்த வரவு தள்ளி போகிற வரையில நமக்கு இந்த கலகங்கள், அதாவது எதிரில் இருக்கும் போர்கள், அழிவுகள் எல்லாம் நினைக்கும் போது அது தள்ளி போகும் வரையில் நமக்கு நல்லதாகவே தோன்றுகிறது என்று தான் நினைக்க சொல்கிறது. இங்கு பெரும்பாலான நமது நண்பர்கள் என்ன நினைத்து விட்டார்கள் என்றால், இருக்கும் நிலையிலே மீண்டும் காமராஜர் போல ஒரு தூய்மையான ஆட்சியாளர் வருவார் என்ற நிலையிலெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவ்வாறு வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் தற்கால பயிரில் மிகவும் பூச்சிக்கொல்லி இல்லாமல் அடித்து விளையக்கூடிய பயிர் என்பதே எதுவும் இல்லை. அந்த காலத்தில் நான் அந்த 6 மாத பயிரெல்லாம் சொன்னேனே, அந்த காலத்தில் பூச்சிக்கொல்லிகள் எல்லாம் தேவையில்லை. இப்போது இந்த 3 மாத பயிரில் ஏராளமான பூச்சிகள், அது மிகவும் எளிதான வகையில் அந்த அந்த பூச்சிகள் உருவாக்கி விடுகின்றன. அந்த பூச்சிகள் என்ன செய்கிறது தெரியுங்களா? அந்த நீங்கள் 6 மாத பயிரே வைத்தாலும் கூட அந்த 3 மாத பயிரிலிருந்து பறந்து வந்து 6 மாத பயிரையும் பாதிக்கிறது. ஆக இந்த பயிரை பால்படுத்தும் பூச்சிகள் அது யாது என்றால், நமது சமுதாயத்தை இப்போ பால்படுத்தி கொண்டிருக்கும் அரசியல்வாதிகளோ அதிகாரிகளோ யாரோ அனைத்து அவைகளெல்லாம் தான் நமது பயிரை பால்படுத்தும் பூச்சிகள். இவைகளை எல்லாம் வைத்து கொண்டு நல்ல ஆட்சி தரலாம், நெல் நன்றாக விளைந்துவிடும் என்று எதிர்பார்ப்பது மிகவும் தவறு. வருபவன் அவைகளை எல்லாம் உயிரோடு பிடித்து சிறையில் அடைத்து அவர்கள் அந்த எலி வலையில் எலிகள் சேர்த்து வென்றிருப்பதெல்லாம் எடுத்து கஜானாவில் கொட்டுறது என்ற ஒரு கற்பனையில் இருந்தால் அது மிகவும் ஆழமாக சிந்தித்து கொண்டால் சாத்தியமில்லாத காரியம். இவைகளெல்லாம் பூச்சிக்கொல்லி அடித்து ஒழிப்பது போல் ஒழித்தால்தான் அந்த பயிர் மீண்டு எழுமே தவிர, மற்றபடி அவைகளை எல்லாம் ஒவ்வொன்றாக பிடித்து கொண்டு இருக்க முடியாது. இந்த பூச்சிக்கொல்லி அடிப்பது என்பது போலதான் இறைவன் ஒரு செயலை செய்ய போகிறார். அந்த பூச்சிகள் அதற்கெல்லாம் பயப்படாது, அவர்களுக்கு சரியான மூளையோ ஒரு புத்தியோ இருக்காது, அவைகள் எல்லாம் இறந்து விட போகிறது. அதாவது இதில் களைக்கொல்லி என்று ஒன்று வகையில் ஒன்று அழைத்தால் ஒரு குறிப்பிட்ட கலை மட்டும் சாகும். அந்த மாதிரி தான் இறைவன் ஒரு குறிப்பிட்ட ஆட்கள், கிட்டத்தட்ட 90% அவ்வாறு தான் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அவ்வாறான பூச்சிகள் எல்லாம் இறந்த பின்னால் தான் இந்த பயிர்கள் செழித்து வளரும், விளைவு தரும் என்பதை தாங்கள் உணர வேண்டும். அவ்வாறல்லாமல் நேரடியாக இருக்கும் நிலையிலேயே அனைவரையும் ஜெயிலில் போட்டு எவ்வளவு பேரை போடுகிறது, எவ்வளவு அரசியல்வாதிகள், எத்தனை அரசு அதிகாரிகள், ஊழல் செய்பவர்கள், நீதிபதிகள் என்று எடுத்துக்கொண்டால் கூட அவர்களெல்லாம் தவறாக போகும் வழிக்கு யார் கட்டாயப்படுத்தப்படுது, இவெல்லாம் விசாரணை இல்லாம திடீர்னு எல்லாரையும் பிடிச்சி சிறையில் அடைச்சி விடவோ எதவோ முடியாது. அதுவும் இல்லாத நம்ம தமிழ்நாடு மட்டும்ன்றதில்ல,
உலகம் பூரா இதை செய்யணும்னா அவ்வளோ ஒவ்வொருத்தரையும் விசாரணை செய்து சாத்தியமே இல்லை. இதனால் இதை செய்ய வேண்டியது இறைவன் தான். எவ்வாறு? அவரால் தான் முடியும். எவ்வாறு? இந்த போரில் தான் அவர்கள் எல்லாம் அழிக்கப்படுவார்கள். கிட்டத்தட்ட மீதி இருப்பவர்கள் அந்த நடவடிக்கை ஆட்பட்டவர்களாக இருப்பார்கள். அது வருகின்ற ஐயார் செய்து கொள்வார் என்று நம்பிக்கை கொள்ளுங்கள். எனவே இருக்கும் நிலையிலேயே ஐயார் நல்லாட்சி தருவார் என்ற நிலையை தாங்கள் மறந்து விட வேண்டும். அது ஏற்கனவே பைபிள் ஆகட்டும், நாஸ்டர்டாமஸ் ஆகட்டும், இந்த அறம்பாடியார் ஆகட்டும், அனைவருமே கூறியிருக்கிறார்கள் அந்த பெரும் போர் வருகிறது என்று. அதை யாரும் தடுக்க முடியாது. அதனால் நாம் அவசரப்படும் நிலை என்றால் முதலில் போர் வர வேண்டும் என்று அவசரப்படும் நிலை என்பதற்காக தான் ஆகும். ஆனால் அதற்கு முன்பு நாம் எவ்வாறு நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும், எதை சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற வகையில் நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். அதாவது புண்ணியங்களை சேர்த்து கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு பாதுகாப்பு தரும். ஆகவே இந்த அறம்பாடியார் பாடலில் பயணிப்பது பலனை தவிர பாதகம் ஏதும் இல்லை. சரி, சிலர் தான் இருக்கக்கூடாதா அல்லது தான் அதில் பங்கு பெறக்கூடாதா என்ற வகையில் நிறைய பேர் கோயிலுக்கு செல்கிறார்கள். அதனால் என்ன பலன்தானே? கோயிலில் போய் கும்பிடட்டும். அவர் ஐயார் என்ற வகையிலோ இல்லை ஐயார் சார்ந்த ஒரு நடைமுறையில் நான் பங்கு கொள்ள வேண்டும் என்ற வகையிலோ அவர் பயணிக்கட்டும். அதை பற்றி கோயிலை போய் கும்பிடுவதில் மனம் ஒரு தாழ்ந்து கடவுளிடம் வேண்டுகொள்வதில் தவறு ஏதும் இல்லை. ஆனால் அது ஐயார் சார்ந்து மட்டும் அல்ல. அந்த மனம் தாழ்ந்தாலே மொத்தமாகத்தான் இருக்க வேண்டும். அதாவது ஐயார் சார்ந்து மட்டுமல்ல என்பது நான் எதற்காக கூறுகிறேன் என்றால், ஒரு ஹோட்டலுக்கு செல்கிறோம், நாம் இட்லி சாப்பிட விரும்பிடுகிறோம். இட்லி வேண்டும் என்றால் அவன் இல்லை என்றால் நாம் சாப்பிடாமல் வந்துவிட்டால் நாம் தான் பட்டினியாக இருக்க வேண்டும். ஹோட்டல் என்பதை விட்டுவிடுங்கள். அது ஒரு தர்ம சத்திரம் என்று கூட வைத்துக் கொள்வோம். இறைவன் அதை நடத்தி கொண்டிருக்கிறார். அதில் அவர் நீங்கள் கேட்கும் பொருள் அல்ல, வேறு உணவு தருகிறேன், பொங்கல் கொடுக்கிறேன், கிச்சடி கொடுக்கிறேன் என்று ஏதாவது சொன்னால் அதை வாங்கி நாம் உண்டால் நமக்கு பலன்தான். இல்லை, எனக்கு இட்லி தான் வேண்டும் என்று வெளியே வந்து விட்டால் அதில் நஷ்டம், பசிதான் மிச்சமாகும். அவ்வாறு இந்த எனக்கு ஐயார் என்ற வகையில் தான் பயணிக்கிறேன் என்று கூறிவிட்டு வந்தால் அந்த கோயிலுக்கு போனதுக்கான பலன் கிடைக்காது. ஏதாவது ஒரு பலன் நான் உன்னிடம் வேண்டுகிறேன், எனக்கு எது நல்லதோ அதை நீங்கள் தாருங்கள் என்று கேட்டுக்கொள்ளலாம். அதாவது ஒரு பெண்ணையை கூட நான் மணக்க வேண்டும் என்று இறைவன் அவரிடம் நீங்கள் போய் வேண்டுகொண்டால் அந்த பெண்ணை நீங்கள் மணந்தால் உங்கள் வாழ்வில் எதிர்காலத்தில் என்ன ஆகும் என்று அவருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. எனவே அவரிடம் தாங்கள் கேட்க வேண்டியது, இறைவா, நான் இதை விரும்புகிறேன், நல்லது என்று தமக்கு பட்டால் அதை செய்யுங்கள், இல்லை என்றால் நல்லது எதுவோ அதை நீங்கள் எனக்கு செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டால் உனக்கு ஏற்ற பெண் அவளாக இருந்தால் அவளை முடித்து தருவார். இல்லை என்றால் உனக்கு தகுந்தது இல்லை என்றால் உனக்கு தகுந்ததாக வேறொன்றை முடி போட்டு தருவார். அதாவது அந்த சத்திரம் நடத்திய இடத்திலே அந்த சாப்பிடும் உணவை தயாரித்தவர் அவர் எனும்போது, நீ கேட்கும் இட்லியில் என்ன இருந்ததோ, என்ன பள்ளி விழுந்ததோ, பாசை விழுந்ததோ அதெல்லாம் அவருக்கு தான் தெரியும். நமக்கு என்ன தெரிய போகிறது? அந்த மாவிலிருந்து எடுத்து போட்டு ஊற்றியதாக கூட இருக்கலாம். அந்த வகையில் அவர் நல்ல தூய்மையான உணவு கொடுக்கிறார் என்றால் நாம் அதை ஏற்று சாப்பிட்டு கொள்ள வேண்டியதுதான். அவ்வாறு தான் நீங்கள் கோயிலுக்கு சென்றீர்கள், வேண்டினீர்கள் என்றால் அது பொதுவானதாக அவரிடம் நீங்கள் கேட்டுக்கொண்டால் உங்களுக்கு ஐயார் அந்த குறிப்பிட்டதை தாண்டி வேறு பலன் வேண்டுமென்றாலும் அவர் அளிப்பார். அதை நாம் ஏற்றுக்கொள்வோம். அந்த ஒரு குறிப்பிட்ட ஒன்றுதான் என்று வெளியே வந்துவிட்டால் நீங்கள் கோயிலுக்கு சென்றதுக்கு பயன் இல்லைத்தான். ஆக பொதுநிலையில் தாம் கற்ற கல்வி போல தாங்கள் சென்ற அந்த கோவில், அந்த பக்தி, அந்த பணிவு தங்களுக்கு பலன் நிச்சயம் இறைவன் மூலம் கிடைக்கும். அதை தாங்கள் எதுவாக இருந்தாலும் இறைவன் தந்தது என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகையால் இந்த அறம்பாடியார் பாடலை சார்ந்து அவர்கள் கோயிலுக்கு குளத்துக்கு சுற்றியது எல்லாம் கூட ஒரு பலன்தான்.
அது இது சுற்று என்று சொல்லவில்லை. ஏதோ சுற்றியவர்கள் சுற்றினார்கள். அவரவர்கள் மனதிலே தான் கடவுள் இருக்கிறது. கடவுள் அமரும் வகையில் அவரவர்கள் மனதை ஒரு நல்ல அறம் சார்ந்த நிலைக்கு அமர்த்தினாலே தான் அங்கு அவர் அமர்வார். நீங்கள் ஆலயம் சென்று வணங்கினாலும் அந்த அருளை அவர் அளிப்பார். எனவே அதற்காக கோயிலுக்கெல்லாம் சென்று சுத்தி கொண்டு இருக்க வேண்டிய வேலையாக கொள்ளாதீர்கள். அதை ஒரு பக்தி என்று எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு தாங்கள் செய்து கொள்ளுங்கள். மற்றபடி 24 மணி நேரம் மனதை கோயிலாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த அறம்பாடியார் பாடல் சார்ந்து பயணிப்பவர் பலர், தான் என்று பலர். அடுத்தது சிலர் நானும் ரவுடி தான் என்ற வகையில் சிலர் ஏதோ முதலமைச்சர் ஆகுவார் அவர் என்ற வகையில், அல்லது அந்த ஊரில் புதியதாக நாம் ஒரு பெரிய ஆள் ஆக வேண்டும் என்ற வகையில் கட்சி தொடங்கப்பட்ட கட்சியில் போய் அவர்கள் இணைந்து பணியாற்றுபவர்கள் போல சிலர், இந்த ஐயார் என்ற கட்சியில் நாம் ஒரு ஆள் என்ற வகையில் சேர்பவர்கள் சிலர், அல்லது பொதுநிலையில் அவர் வந்தால் அவரை வரவேற்போம், அவரிடம் அணுகுவோம் என்ற வகையில் இரண்டாம் நிலையில் நினைத்து பயணிப்பவர்கள் பலர். யார் எவ்வாறு பயணித்தாலும் இந்த தான் என்று கூறுபவர்கள் தவறாக கூறினால் அதற்கான தண்டனை என்னவென்றால் அவர்கள் அடுத்த பிறவியில் பன்றியாக பிறப்பார்கள் என்கிறார். இல்லை என்றால் மிகவும் கொடூரமாக செயல்படுபவர்களை, அதாவது பாதகமாக செயல்படுபவர்களை அவர் வந்த பின்னால் தண்டிப்பார் என்று கூறுகிறார் அறம்பாடியார். இதில் எவருக்கும் மரணம் கிரணம் என்பதையெல்லாம் சொல்லவில்லை. அவர்கள் சொல்லிக் கொள்வதால் ஒன்றும் ஐயாருக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட போவதில்லை. ஐயாரை சுற்றி இருக்கிற அந்த அரக்கிகள் இவர்களால் தான் அவருக்கு பாதிப்பு. அந்த அரக்கிகள் கூட இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவருக்கு நெருங்கிய பாதகம் செய்பவர்களே உயிரோடு தான் இருக்கிறார்கள். இவர்கள் நெருங்கிய பாதகம் என்று ஒன்றும் செய்யவில்லை. அதாவது நான் தான் என்று சொல்பவர்கள்லாம் நெருங்கிய பாதகம் ஒன்றும் செய்யவில்லை. அதனால் அவர்கள் எல்லாம் மரணம் என்ற வகையிலெல்லாம் அவர் பாடவில்லை. பன்றியாக பிறப்பார்கள், அது நான் சுருக்கமா சொல்லிடுறேன். அது பன்றியோட புத்தியெல்லாம் எப்படின்னுட்டு. அதனால அது கூட நம்ம அறம்பாடியார் பாடலை வைத்து மட்டும் சொல்ல முடியாது. உலகம் பூரா இருக்கிறவங்க அனைவருக்கும், அதாவது நான் தான் சொல்லிக்கிறவங்களுக்கு அனைவருக்கும் தான் அதை சொல்லி இருக்கிறார். மற்றபடி மிகப்பெரிய கண்டங்களில் வீழ்ந்தோரெல்லாம் அவர்கள் படித்த இடத்தில், பணி செய்த இடத்தில், அல்லது ஏதோ ஒரு அந்த படிப்பு மீறி வேறு வகையில் சென்று விபரீதத்துக்கு ஆளானது போல்தான் நாம் அறிகிறோம். அறியாமல் ஒன்றுமில்லை. அது அறியாமல் இருப்பது கூட ஒரு அடக்கமாக எதுவாக ரகசியமாக இருக்கும் என்பதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ஆக மொத்தத்தில் இந்த அறம்பாடியார் பாடலிலெல்லாம் ஆபத்தெல்லாம் அவர் கூறும் வகையில் அவ்வாறு எதுவும் அவர்கள் எல்லாம் அந்த ஐயாருக்கு பாதிப்பு ஏற்படுத்தினார்கள் என்று சொல்ல முடியாது. எனவே அவர்களுக்கு ஒன்றும் இறைவன் பாதிப்பு ஏற்படுத்தி இருக்க மாட்டார். என்ன பலன் கிடைக்காமல் போயிருக்கும். அவர்கள் பயணம் ஐயாரின் நலம் சார்ந்து அவரை சார்ந்து செல்வதாக இருந்தால் அவர்களுடைய பயணம் பலன் தருவதாக இருந்திருக்கும். நானும் ரவுடிதான் என்று சொல்பவர்களுக்கெல்லாம் அந்த பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரி, இந்த அவசரப்படுபவர்களுக்காக என்று இந்த பாடல் என்ன கூறுகிறது என்று பார்ப்போம். வித்துக்களை புதைத்ததுமே விளைச்சல் உடன் வேண்டுமென்று பித்தமேறி பெயர்த்தெடுக்கும் பேராசை பேதமையே. அதாவது இந்த பாடல் 245வது பாடல். ஒரு 4 நாட்களுக்கு முன்பு சிவா ஸ்டிக்கர்ஸ் சேனலில் வெளிவந்துள்ளது. இதில் இந்த 2 வரியில் என்ன சொல்லுகிறார் என்றால், அதாவது விதையை நீ பூமியில புதைச்சதுமே உடனே அதனுடைய பலன் விளைச்சல் வேணும்னு ஆசைப்பட்டு அந்த பிடுங்கி பார்க்கறது. அதாவது கிழங்கு நட்ட கிழங்கு காப்புக்கு வச்சிருக்குமான்ட்டு ஒரே ஒரு வாரத்தில் பிடுங்குறதோ, இல்லை கடலைக்காய் போட்ட அது பூவை எடுத்து அது விளையும் முற்றும் வரையில் காத்திருக்காமல் உடனே பிடுங்கி பார்த்தால் என்னவாகும்? போட்ட விதையும் போது
அந்த செடியும் செத்து போது, உள்ள உனக்கு பலனும் இருக்காது. அது யார் செய்வான்? ஒரு பித்தமேறியவன் தான் செய்வான். அதனால நீ விதைய போட்டேன்னா இதுக்கு இத்தனை மாசம் அதனுடைய ஆயுள் என்று அறிந்தால் அதற்கு தகுந்தபடி நீங்கள் பொறுமை காக்க வேண்டும். பித்தனாக, அதாவது பேராசை கொண்டு புடுங்கிறது வந்து ஒரு பேதைக்கு உண்டான செயல் என்று கூறுகிறார். ஒத்துதவும் உயர் அறமும் உடனடிதான் பயன் தருமோ? ஒட்டி நின்று உதவி தந்து ஒரு நொடியில் நலம் வருமோ? அதாவது காலம், ஒரு மரம் வளர எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்கிறதோ அதற்கு தகுந்த உறுதித்தன்மை இருக்கும் என்று நான் முன்பு கூறியது போல, இந்த அறம், உயர்ந்த அறம் வந்து ஒரு காலம், நெடிய காலம் எடுத்துக்கொள்ளும். நீண்ட காலத்தில் உருவானதாக இருந்தால்தான் அது உயர்ந்த அறம். அந்த நீண்ட காலம் முற்றி தேறிய ஒரு மரம் எவ்வாறு நமது வீடுகளில் எல்லாம் பொருத்தினாலும் கூட நீண்ட ஆயுள் நமக்கு உழைப்பை தருவதை போல இந்த அறமானது ஒரு உறுதியான அறம், நீண்ட நாட்களுக்கு நமது வாழ்க்கையிலே பயனை தரும். அந்த நீண்ட நாட்கள் என்பது இந்த ஆயுள் அடுத்த பிறவிக்கு கூட அது உதவும். ஆக இந்த உயர் அறம் உடனடியாக பயன் தராது. உடனடியாக பயன் தரும் சிறிய அறம் இருக்கிறது. அது இன்று செய்தால் அதற்கு நாளை பலன், அது கழித்தொட்டு 5 ரூபா வாங்கினா நாளைக்கு 5 ரூபா கொடுத்துட்டா அது முடிஞ்சது. அந்த மாதிரி சில சிறிய அறங்கள் இருக்கும். அதற்கான பலன் உடனடியாக முடிந்துவிடும். அதாவது அறம் என்றால் பெரிய அறம் மட்டும்தான் கடைபிடிக்க வேண்டுமா என்றால் இல்லை. சிறிய அறங்கள் வந்து டெம்பரவரியா நம்ம காப்பாற்றும். பெரிய அறங்கள் வந்து பர்மனண்டா நம்ம காப்பாற்றும். அது ஒரு பக்கம் சேமித்து வைக்கணும். இது ஒரு பக்கம் அன்றாடம் நம்ம செய்து கொண்டு இருக்க வேண்டும். அதாவது தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். தாங்கள் செய்த தர்மங்கள் எல்லாம் எந்த நேரத்தில் தேவைப்படுதோ அந்த உயிர் போகிற நேரத்துல அது காத்திருந்து நம்ம கூடவே ஒத்திருந்து நம்மை காப்பாற்றும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆக மொத்தம் அதற்கு ஒரு பிள்ளை பெற்றெடுக்கிறோம். அது உடனடியாக நமக்கு உதவி விடுதலா, வளர்ந்த பின்னால் தான் நமக்கு உதவும். அவ்வாறு தான் ஒரு நொடியில் எதுவுமே பயன் தராது என்கிறார். செய்த உடனே, என்ன செய்த உடனே நாம் ஒரு நல்லது செய்தோம் என்றால் அதாவது பலன் உடனடியாக கிடைக்காது, பலன் நிச்சயம் கிடைக்கும் என்கிறார். இத்தனமே உதவாது இரவா பேர் எனவே தன்மையோடு இறுதி வரை தாளாது தகைப்பெறுமே. இன்னைக்கு செய்த அறம் இன்னைக்கே பலன் தராது. அதாவது இன்னைக்கு நீ சம்பாதிச்சது இன்னைக்கே நீ செலவு பண்ணிட்டேன்னா அப்புறம் என்ன கிடக்குது? அந்த மாதிரி தான் நீ செய்கிற அறம் ஒரு நொடியில் பலன் தராது. கடைசி வரையும் நம்மளோட அது வந்து தன்மையோடு இறுதி வரை தாளாது தகைப்பெறுமே. அந்த நீ இன்று சேர்த்திய அந்த தர்மமானது என்றுமே தளர்ச்சி இல்லாமல், அதாவது உறுதி பெறுமா தவிர நமது வட்டி ஏறுவது போல அது அந்த தன்மை, அந்த உறுதி பெறும் தன்மை தானே தவிர இழக்கும் தன்மை அதற்கு இருக்காது. தாங்கள் செய்த பலனுக்கான, கடைபிடித்த அரணுக்கான ஒரு பலன், அதனுடைய தன்மை என்னவென்றால் கடைசி வரையும் நமக்கு வந்து உதவுற மாதிரியான ஒரு தகவமைப்பு கொண்டது என்கிறார். அதனுடைய தகுதி தான் அது. அந்த அறமானது தக்க வகையில் உதவும் என்கிறார். பொய்த்து விடும் கனவுலகில் பேதையுற்று வாழ்வது போல் பெய்த மழை நீர் எடுத்து பெருக்கெடுத்த காளான் போல் பிறப்பருக்கும் விளைவல்ல பிறவா வரம் இங்கே. நண்பர்களே, இந்த அறத்திலே வந்து ஒரு உச்சக்கட்ட நிலைக்கு செல்கிறார். என்ன என்றால் பிறவா நிலை செல்ல வேண்டும் என்ற ஒரு வகையான அறத்திற்கு இவர் எட்டி செல்கிறார். முன்பு செய்த அறங்கள் எல்லாம் தலை காக்கும் அறங்கள். இது வந்து பிறவா வரம் தரும் அறம் என்றால் இது மிகவும் உயர்ந்த அறம். உயர்ந்த அறம் என்றால் வாழ்க்கை பூராம் நீண்ட நாள் அதை கடைபிடிப்பது என்பது அர்த்தம். அதாவது இந்த உலகத்திலே அனைத்தும் பொய்த்து விடுகிறது என்கிறார். நாம் நினைத்த கட்டிய கோட்டைகள் எல்லாம் பொய்த்துவிடும். அதாவது உண்மை என்று நாம் நினைத்து அனுபவித்தவைகள் எல்லாம் ஒரு காலத்தில் பொய் என்ற வகையில் அது எல்லாம் காணாமல் போய்விடும். அதாவது உலகமே ஒரு மாயை. அந்த மாயை நம்பி நாம் வந்து அதை திடகாத்திரமாக பிடித்து கொண்டு சென்றிருந்தால்
அது பேதை மனது என்கிறார்கள். பேதை மனது அவ்வாறு தான் தற்போதைய காலத்தில் அனைவரும் வாழ்கிறார்கள். இந்த சொத்து, இந்த நகை எல்லாம் சேர்த்துறாங்க. டன் கணக்காக குவிச்சு வச்சுக்கிற குடோன் மேலே ஒரு அணுகுண்டு விழுந்தா அந்த நகை எல்லாம் என்ன ஆகும்? தங்கம் எல்லாம் என்ன ஆகும்? அப்படியே உருகி கருகி ஒன்றும் இல்லாது போகும். பொய்த்து விட போகிறது. இவை அதையெல்லாம் அதேனோ உயர்ந்தது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அவ்வாறு என்றாவது அவைகளெல்லாம் பொய்த்து விட போவதுதான். இங்க இந்த கல்கி வரவுக்காக அவசரப்படுவதை மற்றும் இவர் குறித்து கூறவில்லை. பொதுவாக எதற்குமே அவசரப்படாதீர்கள். தாங்கள் சேர்த்து வைத்திருக்கும் பணம் எவ்வளவு என்று பாருங்கள். அவ்வளவுதான் உங்கள் வங்கி கணக்கில் இருக்கும் என்பது போல அறத்தை நீங்கள் சேமித்து வையுங்கள் என்கிறார். சேமித்து வைப்பது என்றால் தங்கள் மனதில் இருக்கும் அந்த அறமானது தாங்கள் செய்யும் செயல்கள் அனைத்திலும் அவ்வாறாக நிறைய நிரம்பி எவ்வளவு அதிகமாக அறம் தம்முடைய மனதில் இருக்கிறதோ அவ்வளவு விரைவாக வெளியில் அடுத்தவர்களுக்கு உதவும், உபத்திரம் தராது என்ற வகையில்தான் அந்த சேமித்து வைப்பது என்பது. சிறிய சிறிய அறங்கள் எல்லாம் எவ்வாறு என்றால், நேற்று பெய்த மழையிலே இன்னைக்கு முளைச்ச காளான் என்பது போல, அதாவது மழை நீரை கடகடன்னு உண்டுட்டு இன்னைக்கு ராத்திரி அந்த மழை நீரை சாப்பிட்டுட்டு மறுநாள் காலையில் அந்த காலம் எக்கச்சக்கமாக பெருகி வளர்ந்துருக்கும். அது பார்த்தா ரொம்ப சாப்பிட்டா, அதாவது ரொம்ப அடர்த்தி இல்லாமல் இருக்கும். அது ஒரே நாளில் மறுநாள் அதனுடைய ஆயுசு முடிஞ்சு போகுது. அதாவது லிவிங் லைஃப் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு க்ரோவிங் லைஃப் என்ற மாதிரி சொல்லலாம். அந்த உறுதித்தன்மை நாள் எடுத்துக்கொள்ளும் வகையில் தான் அந்த உறுதித்தன்மை உருவாகும். அவ்வாறு தான் இந்த கல்கியில் கூட நீங்கள் ரொம்ப அவசரப்படுகிறீர்கள் என்றால் அவருடைய ஆட்சியின் கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் அரசாட்சி, 1000 ஆண்டுகள் அந்த கலியை உள்ளே சிறையில் அடைத்து வைத்திருக்க வேண்டும் என்ற நிலை உருவாகி இருக்கிறது. எனவே எவ்வளவு தாமதமாக அவர் வருகிறாரோ அவ்வளவு பலம், அவ்வளவு ஒரு அனுபவம், அவ்வளவு ஒரு தேர்ச்சி கொண்டு வருவார் என்று காத்திருங்கள். அதுதான் நமக்கு தேவை. நடுநிசையில் இழுத்து கொண்டு அவரை விட்டுவிட்டால் அதனால் பலன் இல்லை. இந்த கிடைத்த வாய்ப்பையும் நீங்கள் தவறு விடுவீர்கள் என்று தான் அவர் கூறுகிறார். கடைசி வரி, நம் எய்த வினை கேட்டதொன்றே இயல்பாக எழுந்துடுமே. அதாவது நமது வினைகள் நல்ல வினைகள் என்றால் அது அறம் சார்ந்தவை, தீய வினைகள் என்றால் அவை அறம் சாராத எதிர்மறையானது. அதற்கு தகுந்த விளைச்சல் கிடைக்கும். விதை ஒன்று போட்டால் சுரை ஒன்று வராது. விஷச்செடி விதை போட்டால் விஷம் வளரும். மருத்துவ குணம் கொண்ட விதை போட்டால் ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு இழைத்தலை காய்கனிகள் வருகிறது. இதை தான் என்ன வினை நீ செய்கிறாயோ அது என்ன இயல்போ அதுதான் வெளிப்படும். முருங்கை மரம் போட்டால் முருங்கை மரம் வரும், பதியம் போட்டால் தேக்கு போட்டால் தேக்கு வரும், சந்தனம் போட்டால் சந்தனம் வரும். நம் வாழ்வில் முருங்கையும் தேவைதான், தேக்கும் தேவைதான், சந்தனமும் தேவைதான். அதாவது இந்த முருங்கை போன்ற பயன்கள் உடனடியாக நமக்கு கிடைக்கும். அதாவது தாங்கள் செய்த அந்த அறத்தின் பலன் உடனடியாக கிடைக்கும். சந்தனம் போன்ற பலன் தாங்கள் அடுத்த பிறப்புக்கு கூட உதவும் அளவுக்கு இருக்கும். ஆக அனைத்து வகையான அறத்தையும் நாம் மேற்கொள்ள வேண்டும். அதாவது ஏராளமாக தான தர்மம் செய்வது என்பதல்ல, நம்முடைய மனதிலே அந்த அறத்தை மிகவும் வலிமையானதாக சேது ஏறிய மரம் போல ஒரு மாற்ற முடியாத ஒரு நிலையில் ஒரு மனதிலே அந்த அறத்தை இறுகிய அளவுக்கு ஒரு அடர்ந்த நிலையில், ஒரு திடகாத்திரமான நிலையில், ஒரு பிசிறில்லாத நிலையில், எந்த நிலையிலும் நாம் மனம் தளராமல், ஆஹா நான் நல்லவனாக நடந்தேன், எனக்கு என்ன கிடைத்து விட்டது, அப்படி என்றெல்லாம் நாங்கள் தீய வழியிலெல்லாம் செல்லாமல் ஒரு திடகாத்திரமாக இருக்க வேண்டும். அது ஆண்டவன் நிறைய சோதனைகள் எல்லாம் திருவிளையாடல்கள் எல்லாம் புரிந்திருக்கிறார், தாம் அறிவீர்கள். எனவே எதற்கும் ஒரு அசராமல் தங்கள் அந்த அறத்தை மிகவும் ஒரு வலுவானதாக மனதிலே வைத்திருப்பது தான் ஒரு பெரிய அறம். அறம் என்றால் எக்கச்சக்கமாக
தானம் தர்மம் செய்ய வேண்டும் என்பது இங்கு குறித்து அதல்ல. தம்மிடம் இருப்பதை தாம் கொடுக்க வேண்டும்தான். நம்முடைய பலத்தை முழுவதுமாக பயன்படுத்தி அந்த செயலை செய்ய வேண்டும். அறம் சார்ந்த செயலை. அதாவது ஒருவன் இருக்கும் பலத்தில் கால்வாச்சி செயல்பட்டு அது 10 லட்சம் என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் தாங்கள் முழுவதுமாக செயல்பட்டால் அது 10 ரூபாயாக இருந்தாலும் கூட இந்த முழுவதுமாக செயல்பட்டதற்கு தான் இங்கு பலன். அதாவது பைபிள் கூட கூறியிருக்கிறது, அவனிடம் இருந்ததில் முழுவதுமாக தந்து விட்டான், நீ உன்னிடம் இருந்ததை மீட்டி வைத்து கொண்டு தந்தாய். உனக்கு பார்வைக்கு அது பெரியதோ தவிர அது எவ்வளவு அவர்களிடத்தில் இருந்தது என்பதை வைத்துதான் கணக்கிட முடியும் என்று கூறுவார். ஆக கோடீஸ்வரர்கள் எவ்வாறாவது கொடுத்து விட்டு போயிருக்கிறார்கள். அந்த பணத்தை வைத்து கோடீஸ்வரர்கள் என்று அல்ல, நம் மனதை வைத்துதான் கோடீஸ்வரர்கள் என்று நாம் முடிவு செய்ய வேண்டும். அதாவது நம் மனம் எவ்வளவு பெரிய மனம், எவ்வளவு அதிகமான ஒரு தான தர்மம் செய்ய வேண்டிய மனம் என்ற வகையில் தான் கோடீஸ்வரன். எனவே தாங்கள் எல்லாம் நாம் ஏழ்மையாக இருக்கிறோமே, நாம் எங்கு தானம் தர்மம் செய்த அறத்தை, இது அறம் என்பது பணம் சார்ந்ததோ பொருள் சார்ந்ததோ என்பது அல்ல. அதாவது அடுத்த உயிர்களுக்கு துன்பம் தராமல் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும். பழி வாங்குதல் என்ற வார்த்தை எல்லாம் இருக்கக்கூடாது. பொய், சூது, களவு, கொலை இது அறம் சார்ந்து என்றால் திருவள்ளுவர் எல்லாம் நிறைய கூறியிருப்பார். ஆக மொத்தத்தில் இது பணம் சார்ந்தது அல்ல என்பதை தாங்கள் உறுதி கொள்ள வேண்டும். ஆக இந்த கல்கி வரவைக்காக காத்திருப்பது கூட ஒரு அறம்தான். அவசரப்படுவது என்பது விளையும் முன்னே அறுப்பதோ அல்லது அந்த கடலை செடியோ கிழங்கு செடியோ பிடுங்கி போடுவதோ அல்லது பயிரை நோவதோ அல்லது அந்த மண்ணை விளைந்த மண்ணை நோவதோ சூரியனை நோவதோ இதெல்லாம் அர்த்தம் அல்ல. அது விளையக்கூடிய நேரத்தில் விளையும். அதனுடைய ஆயுள் எவ்வளவு என்று நமக்கு தெரியாத போது, அது விளைந்த போதுதான் அது ஒரு அறிகுறி தோன்றும். அந்த ஒரு செடி எவ்வாறு விளைந்தது என்றால் அதனுடைய இலைகள் எல்லாம் பழுத்து ஒரு தளர்வான நிலைக்கு, எவ்வாறு மனிதன் தளர்வான நிலை கடைசியில் வயதில் எட்டுகிறானோ அந்த நிலை நமக்கு தெரியும். அவ்வாறு கல்கி வரும் காலமும் நமக்கு தெரியும். அதுதான் சொல்கிறாரே, கட்டிடங்கள் எல்லாம் கம்பிகள் நீட்டி கொண்டு இருக்கும் என்ற வகையில் எலும்புக்கோடு போல் ஆகும் என்ற நிலையெல்லாம் அந்த தளர்ச்சி, இந்த பூமியின் தளர்ச்சி தாம் அறிவீர்கள். ஆக மொத்தம் இந்த களைக்கொல்லி அடிக்காமல் டைரக்டாக அப்படியே ஐயார் விடுவாரா என்ற கற்பனை எல்லாம் சாத்தியத்துக்கு இடமில்லாதது. உண்மையிலேயே தாங்கள் இப்போது நிறைய இக்கட்டில் இருக்கிறீர்கள் என்றால் உண்மையிலேயே ஐயார் வருவாரா என்ற ஒரு இக்கட்டான நிலை எதிரில் மிக கடுமையாக இருக்கத்தான் போகிறது. அதாவது எதை சொல்ல போகிறேன் என்றால், இந்த வருகின்ற அழிவுகள், இயற்கை பேரழிவுகள் இவைகளெல்லாம் நிகழும் போது எவ்வளவு விரைவாக இந்த காலம் கடக்கும் என்று அன்று நாம் எதிர்பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. அது எதிர்பார்க்கிற சூழ்நிலை என்பதை விட அந்த காலத்தை எதிர்கொள்ளும் ஒரு தைரியமான நிலைக்கு நாம் செல்ல வேண்டும் என்றால், அதற்கு முன்பு இந்த அறம்பாடியார் பாடல் வகையில் நம் பயணித்தோருக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். என்ன செய்ய வேண்டும், எதை கடைபிடிக்க வேண்டும் என்று. எனவே இதை பயனென்று கருதி பயணிப்போம். அதாவது இதில் பல வகையான ஆட்கள் பயணித்தார்கள் என்று கூறினேன். அவர்களெல்லாம் கூட பாதை மாறி இந்த ஒரு பொதுநிலைக்கு இனிமேல் கூட பயணிக்க ஒரு வழி இருக்கிறது. அதாவது விளையாட்டுத்தனமாக சென்ற செயல்தான். இந்த தற்காலத்தில் இறைவனுக்கு யாரும் பயப்படுவதில்லை. பயப்படுவதாக இருந்தால் இவ்வளவு அநியாயங்கள் எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்காது என்பது தாம் அறிவீர்கள். அவ்வாறு இறைவனுக்கு பயப்படாத சூழ்நிலையில் தாம் எவ்வாறோ விளையாட்டு பிள்ளையை போல நான் முறவடிதான் என்ற வகையில் பேசியவர்கள் எல்லாம் கூட இனிமேல் மனதில் ஒழித்து வைத்து கொண்டு அவன் வருவான் என்று கூறுவது,
அவ்வாறு இல்லாமல் முழுவதுமாக ஒளிவு மறைவு இல்லாமல் முழுவதுமே அவன்தான் என்ற வகையில் நாம் கூற வேண்டும். ஒரு புறம் நான் தான் என்பது, மறுபுறம் நான் இல்லை அவன்தான் என்பது, இந்த இரண்டு நிலை அது இரண்டாம் நிலை, அதாவது அவன்தான் என்ற வகைக்கு அங்கு வலு இல்லை. சும்மா ஒரு நடிப்புக்காக கூறுவது என்பது நமக்கு புலனாகிறது. நான் என்று சொல்பவர்கள் இந்த கிட்டத்தட்ட இந்த 3-4 ஆண்டுகளில் எதுவும் அந்த வார்த்தையை தான் சொல்லி வந்தார்களே தவிர எதுவும் செயலில் காட்டவில்லை. இருந்தாலும் அவர்கள் சலிக்காமல் சொல்லி கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களை பேதைகள் என்று கூறுவதா என்னவென்று தெரியவில்லை. இல்லை கேட்பவர்கள் பேதைகள் என்று நினைக்கிறார்கள் அவர்கள் என்றும் தெரியவில்லை. அவர்கள் எவ்வாறோ சொல்லிவிட்டு போகட்டும். ஆக மொத்தத்தில் இதற்காக காத்திருப்பவர்கள் இந்த ஏமாற்றமோ என்று எதுவும் இல்லை, எதிரில் வர இருக்கிறது என்றுதான் கூறியிருக்கிறார். அதற்கு தகுந்தது போல் தீர்க்க தரிசனம் இருக்குதான். அதாவது பிரமேந்தர் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இன்னும் எதிரில் ஒரு 4-5 ஆண்டுகள் என்ற வகையில் இருக்கும்போது அதை நாம் எதிர்பார்ப்பதை நாம் நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.